அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். புத்தர் டிக்ளேர் பண்ணாரு. என்ன டிக்ளேர் பண்ணார்னா, உலகமே துக்ககரமானது அப்படின்னு சொன்னாரு. அவர் சாதாரண மனிதர் அல்ல, பெரிய அரசர். கஷ்டப்பட்டு ஞானம் அடைந்ததுக்கு பிறகு கூட சொல்றாரு, உலகமே துக்ககரமானது அப்படின்னு டிக்ளேர் பண்றார். அப்ப பிறந்து விட்டோம் என்றால் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உடல்ல எப்போது உயிர் சிக்கிவிட்டதோ அப்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருது. எப்போது பிரச்சனை போகும் அப்படின்னா, உடலை விட்டு உயிர் பிரிந்தாதான் பிரச்சனை போகும். ஆக எப்போதுமே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனையின் காரணமாக மனதிலே துயரம் ஏற்படுது, தாங்க முடியாத துயரம் ஏற்படுது, மீளாத துயரம் ஏற்படுது. அந்த துயரத்தை மனம் விரும்புவது கிடையாது. அதிலிருந்து விடுபடுறது எப்படி? பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? கடல்ல அலை இல்லாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கேள்வியும் ஒரே கேள்விதான். கடல்ல அலைகள் இல்லாமல் இருக்காது, வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அப்ப இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்கின்றோமோ அதை பொறுத்து இருக்கின்றது. மன துயரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து புரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பிரச்சனை எப்படி கடல் வேறு அலை வேறு அப்படின்னு பிரிக்க முடியாதோ, அதே போல துயரம் வேறு பிரச்சனை வேறு அப்படின்னு பிரிக்க முடியாது. துயரம் எங்கே ஏற்படுகிறது? பிரச்சனை ஏற்படும் போது துயரம் ஏற்படுது. பிரச்சனை மறைந்து விட்டது என்றால் துயரமும் மறைந்து விடுகிறது. அப்புறம் அடுத்த பிரச்சனை வருது, துயரமும் வந்துடுது. அப்புறம் அது முடியுது, அப்புறம் அடுத்த பிரச்சனை வருது, திரும்ப துயரம் வருது. இது மாதிரி மாறி மாறி நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியுமா? எப்படி என்று பார்த்தோம்னா, அதுக்கு முன்பாக பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதற்கு மூலகாரம் பொருள். என்ன பொருள் அப்படின்னா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று நிஜ பொருள் அப்படின்னு சொல்லலாம், ஒன்று நிழல் பொருள் அப்படின்னு சொல்லலாம். நிஜ பொருள்னா நிஜமாக இருக்கக்கூடியது, நிழல் பொருள்னா நிஜமா இருக்கிற மாதிரி நிழலாக இருக்கக்கூடியது. கண்ணாடியில நாம பார்க்கிறோம், நம்முடைய உருவம், இங்க இருக்கிற உருவம் ஒன்று தான், கண்ணாடியில் இருக்கிற உருவம் ஒன்று தான், ரெண்டும் ஒரே உருவம் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது நிஜமான உருவம், அங்கே இருக்கக்கூடியது நிழலான உருவம். ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் கூட இங்கே நிஜம், அங்கே நிழலாக இருக்கக்கூடியது. அதே போல இந்த கண்ணாடி மாதிரி நம்முடைய மனதை கொண்டு தான், அந்த கண்ணாடி மாதிரி நம்முடைய மனதை கொண்டு தான் அனைத்துமே நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்ப மரத்தை பார்க்கணும் என்றால் பார்த்த உடனே மரம் என்ற கருத்து கொண்டு இதை மரம் அப்படின்னு புரிந்துக்கிறோம். மலர் என்றால் இது மலர் என்று அதனுடைய இதில் கருத்தை ஏற்றி நாம் புரிந்துக்கிறோம். அதே போல இந்த மனதை கொண்டு எதை நாம் பார்த்தாலும் ஒரு கருத்து உருவமாக நம்முடைய மனதிலே ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஒருத்தரை பற்றி ஒரு கருத்து எடுத்தோம் அப்படின்னோம்னா, இந்த மாதிரி தான் அப்போ நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய கருத்துக்கு அவர் உட்பட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிஜமாக அங்கே வேற மாதிரி இருக்கலாம். நாம எந்த மாதிரி எழுத்துமோ அதை பொறுத்தான் இருக்கின்றது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் உலகத்தில் இந்த மனதை கொண்டு நாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் ஒரு கருத்து நாம் வைத்திருக்கிறோம். அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தோணுது. ஒருத்தர் மது அருந்துற பழக்கம் ஒரு கிடையவே கிடையாது. ஆனால் மூணாவதாக ஒரு நபர் என்ன சொன்னார், அவர் தண்ணி போடக்கூடிய பழக்கம் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த மூணாவது மனிதன் சொல்கிறதை வைத்து கொண்டு நாம் அவரை பார்க்கும்போது இந்த மாதிரி கருத்து எடுத்திருக்கோம், அவர் தண்ணி போடுவார் அப்படின்னு. உண்மையாக அவர் போடுறது கிடையாது. இப்போ இவர் சொல்கிறத கேட்டு நாம் கருத்தாக அதை எடுத்துட்டோம்.
அதே போல ஒருத்தர் வந்து நம்ம வந்து இவரெல்லாம் ரொம்ப நல்ல டைப்பு, பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கிறாரு, நல்லா தியானம் பண்ணுவாரு, இவருக்கு தண்ணி போடக்கூடிய பழக்கம் கிடையாது, இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து எடுக்கிறோம். ஆக்சுவலா ஒரு தண்ணியும் போடுறவங்களா இருக்கலாம். அப்ப நாம அந்த கருத்து எடுக்கிறதுக்கும் இதான் நிழல்னு சொல்லலாம். ஆக நிஜத்துக்கும் வேற மாதிரி இருக்கலாம். நம்முடைய கருத்துக்கு எதுவுமே உட்பட்டது அன்று அனைத்துமே. அப்ப இந்த கருத்து இல்லாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நம்முடைய மனதால் இருக்க முடியுமான்னா, இந்த மனதனுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுதான். எது இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஏதாவது ஒரு உணர்வு ஏற்பட்டா கூட என்ன ஆகுது, நீங்க சாதாரண ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்க. அப்போ கூட இந்த மாதிரி ஸ்வீட் வந்து எப்படி இருக்கு? அந்த 10 வயதுல அந்த சாப்பிட்ட அந்த ஸ்வீட் பாரு, இப்ப நினைச்சாலும் அதனுடைய நினைவுக்கு வருது. இப்போது அந்த மாரி இல்ல. இந்த மாரி ஒரு வேறுபடுத்தி பார்த்து, இந்த மாரி ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்து, பார்த்து இந்த பழகி இருக்கிற காரணத்தினால, உண்மை இந்த மனதால தெரிந்து கொள்ள முடியல. உண்மையாகவே இந்த துரியாதி தவம் நாம் செய்திருக்கின்றோம். எத்தனை நாளாக செய்திருக்கோம்? அவன் கத்துக்கிட்ட நாள்லேருந்து நம்ம செய்திருக்கிறோம். உண்மையாகவே துரியாதருடைய வெற்றி அடைந்திருக்கிறோமா? அப்படின்னு அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி செக் பண்றது? அப்படின்னா, யாராக இருந்தாலும் நமக்கு அவர்கள் மேல ஒரு விருப்போ, வெறுப்போ இல்லாமல் இருந்ததென்றால், நாம் துரியா தவம் செய்து வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். ஏனென்றால், அந்த சுத்த வெளியிலே அதிகமாக மனதை நிறுத்தி தியானம் செய்தோம் என்றால், அந்த சுத்தவெளியுடைய தன்மை கிடைக்கும். ஏனென்றால், சுத்த வெளி வந்து குணமற்றது. யாருக்குமே அது இப்படி அந்த மாதிரி நல்லவங்க, கெட்டவங்களும் பிரித்து பார்க்க தெரியாது. ஏனென்றால், அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா, செய்த செயலுக்கு விளைவாக குடுக்குதே தவிர, இவங்க இந்த மாரி குடுக்கணும்லாம் அங்க கிடையவே கிடையாது. இயற்கையாகவே அந்த அந்த செயல் விளைவு தத்துவம் தொக்கி நிற்கின்றது. அதுதான் வருதே தவிர, வேற வகையில அது எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி இருந்தோம் என்றால், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டாம். இதுவரை மனம் எதுவா இருந்தாலும் ஒரு உருவமாக, குணமாக வடிவம் எடுத்து எடுத்து சிறு வயதிலிருந்து பழகி இருக்கிற காரணத்தினால, எதுவா இருந்தாலும் வடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா, சுத்த வெளிய போய் மனத நிறுத்தினா, அங்க வடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க எதுவுமே கிடையாது. வடிவெடுக்க முடியாது. அதுல தோய்ந்து விட்டால் வடிவம் எடுக்காம இருக்கலாம். இருந்தாலும், இத விட ஈஸியான வழிலாம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம். நம்முடைய மனதிலே பிரச்சனை. எத்தனையோ விதமான பிரச்சனை இருக்கு. அனார்கலி அம்மா அவங்க சொன்ன மாரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அந்த வயதுக்கு தகுந்த மாரி பிரச்சனை. இதுல வந்து ஏழை, பணக்காரன், வலியவர், எளியவர், உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, வயது குறைவானவங்க, வயது அதிகமானவங்க அப்படிங்கிற எந்தவித பாகுபாடும் இல்லாம யாரேனும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பிரச்சனை இல்லை என்றால் கூட நம்ம கவலைப்படுறதுக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லையே என்று கவலைப்படுகிறவங்க இருக்கிறாங்க. அதுல இன்னும் இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, தான் கவலைப்படுகிறோங்கிற விஷயம் தெரியாமலே கவலைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நாம கவலையா இருக்கிறோன்னு கூட அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கூட ஏதாவது சிந்தனை பண்ணலாம். ஆனால் தான் கவலையாக இருக்கின்றோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு இன்னும் அதிலேயே ஆழ்ந்து மேலும் மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்றால், ஒற்றை பிரச்சனை என்றால் மனதுல மட்டும்தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் நம்ம நம்ம இருக்கிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் புறத்த பொறுத்தவரை வீட்ல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, வர இடத்துல, போற இடத்துல, காலையிலேருந்து எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. ஆனால் மனம் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கின்றது. இன்னொரு நிலை. எங்கேயுமே பிரச்சனை இல்ல. வீட்ல பிரச்சனை இல்ல, குடும்பத்துல பிரச்சனை இல்ல, ஆபீஸ்ல, தொழில்ல எங்கேயுமே பிரச்சனை இல்ல. ரோட்ல வர இடத்துல, போற இடத்துல பிரச்சனையே கிடையாது. ஆனால் மனம் மட்டும் ரொம்ப பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2ல என்ன வேண்டும் என்று நாம தேர்ந்தெடுக்க சொன்னா என்ன தேர்ந்தெடுப்போம்?
நம்பர் 1 தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னு கேட்டா, எப்படி வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனதை பொறுத்த மட்டிலே அமைதியா இருந்ததுன்னா, அதுவே பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வேண்டும். இப்ப அந்த ஒற்றை பிரச்சனை என்றால், வெளியிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மனதுல மட்டும்தான் பிரச்சனை. அதாவது எந்த காரணமும் இருக்காதுங்க. மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. நாம நினைத்து கொண்டு வருவது கிடையாது. எந்த நேரத்தில் எந்த உணர்வு வரும் என்று சொல்ல முடியாது. அப்ப திடீர்னு ஒரு சோகமான ஒரு உணர்வு ஏற்படுது. இதுக்கு இந்த சோகமான உணர்வுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஒரு காரணமும் இல்லை. எந்ததுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மனது மட்டும் ரொம்ப சோகமா இருக்கு. எந்த காரணமும் கிடையாது. இப்ப இதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை இருந்து அதன் காரணமா துயரம் ஏற்பட்டா பரவாயில்ல. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அப்ப காரணமே இல்லாம சோகமா இருக்குது. அதே மாதிரி கூட காரணமே இல்லாம கூட சந்தோஷமா கொடுக்கும். என்ன காரணமே தெரியாது. ஒண்ணுமே இருக்காது, சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்லக்கூடியது, நம்முடைய மன உணர்வுகள் தானாக தோன்றி தானாக மறைகின்றன. அந்த இடத்துல நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சோக உணர்வு ஏற்பட்டதுன்னா, அந்த சோக உணர்வு இருக்கே, ஒரு காரணமும் இல்லாம இருக்கே, அந்த சோக உணர்வு சென்று விட வேண்டும் என்று நாம ஏதேனும் முயற்சி செய்தோம் என்றால், இப்பதான் அங்க அந்த சோகமே அதிகமாகுது. அப்ப இந்த பிரச்சனை என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. எதுவுமே செய்யாமல் இருந்தால் அதுல ஏற்படக்கூடிய உணர்வு தானாகவே சரியாயிரும். எவ்வளவு நேரம் அது? எவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னா, அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். அரை வினாடியிலே அந்த உணர்வு மறைந்து விடும். ஏங்க, அரை வினாடியில மறையுங்கிறீங்க. நானா எவ்வளவோ நாளா துயரத்துல அனுபவிக்கிறேன். என் சமயத்துல எத்தனையோ வருடமா அனுபவிக்கிறேன். சமயத்துல எத்தனையோ இரவு தூக்கம் இல்லாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படிங்க அரை வினாடில போகும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். இந்த துன்பம் என்னால தாங்க முடியல. எனக்கு மன வேதனையா இருக்கு. மன வலியாக இருக்கின்றது. இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இதை போகணும். எனக்கு இதை பிடிக்கல அப்படின்னு அந்த உணர்வு மேல நாம் ஏறி சவாரி செய்யும் போது என்ன ஆகுது? முன்ன ஏற்பட்ட துயரம் கிடையாது. இது ரெனிவல் பண்ண துன்பம். ரெனிவல் செய்யப்பட்ட துயரம். அது போயிடுச்சு. நாம ரெனிவல் பண்ண காரணத்தால இருக்குது. திரும்ப ஒரு தடவை ரினிவல் பண்றோம். தொடர்ந்து ரினிவல் பண்ணிட்டு இருக்கோம். ரெனிவல் செய்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் அவ்வளவு நீண்ட காலமாக துயரம் இருக்குதா தெரியுதே தவிர, மீதி வந்தது அரை வினாடியிலே போயிருது. நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப ரெனிவல் பண்ணி அதை அதிகப்படுத்திக் கொள்கின்றோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பிலே அந்த உணர்வு வந்ததுன்னா அதை நாம கண்டுக்காம விட்டுட்டா, அதை சரி பண்ணும் முயற்சி பண்ணாம இருந்தா, அதை ஒரு ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா அப்படியே மறைந்து விடும். நம்மளால இருக்க முடிவது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அந்த மாதிரி அங்கே ஈர்க்கிறது. எத்தனையோ விதமான உணர்வுகள் காலையிலேருந்து நைட்டு வரை பல்வேறு விதமான உணர்வுகள், பல்வேறு விதமான எண்ணங்கள், பல்வேறு விதமான அனுபவங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அவ்வளோ ஓடுதுங்க. ஆறு மாதிரி ஓடுதுன்னா கூட அது கூட ஏதோ மெதுவாக போகிற மாதிரி தெரியும். மின்னல் ஆறு. அப்போ அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுங்க. அதாவது நம்மளை இன்னும் இல்லை, ரொம்ப சாதாரணமானது தான் அப்படிங்கிறப்ப நம்மளை ஈர்ப்பது கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக வலி வேதனை ஏற்படும் போது மனதனுடைய வலியும் வேதனையும் தன்னை அறியாமலே அங்கே ஈர்த்து அதை சரி செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை இயற்கையாகவே கொடுத்துருது. அப்ப நம்ம அதை முயற்சி செய்யும் போது இன்னும் அதிகமாகுது. அப்ப இந்த ஒற்றை பிரச்சனையில தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே நமக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அது தானாகவே சரியா போயிடும் அப்படின்னு மிக எளிமையான புரிந்து கொண்டால் போதுமானது. வேற எந்த வகையில முயற்சி செய்தாலும் நிச்சயமாக அது நடக்காது. அந்த பிரச்சனைக்கு இன்னும் மேலும் உயிர் ஊட்டுமே தவிர பிரச்சனை தீர்ந்த பாடு கிடையாது. இந்த ஒற்றை பிரச்சனையை பொறுத்தவரை யார் ஒருவர் அந்த பிரச்சனையின் காரணமாக வலி ஏற்படும், அப்படி கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டா இந்த ஒற்றை பிரச்சனையை பொறுத்தவரை அது சரியாய்விடும். அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லி
நம்முடைய மனது கஷ்டமாக இல்லை என்றால் இதுதான் இயற்கைக்கு முரணாதது. அப்போ இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி தாங்க இருக்கும். இதுதாங்க இயற்கை. இதை ஏற்றுக்கிட்டா அது போயிடும். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் தான் இங்கே பிரச்சனை அதிகமாகுது. சரி, ஒற்றை பிரச்சனை இது சில இது பார்க்கலாம். அதாவது நமக்கு நெருங்கிய உறவினர், நாம் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறவங்க, இல்லைன்னா அவங்க நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறவங்க, யாராவது ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால் தாங்க முடியாத ஒரு வேதனை ஏற்படுது, சகிக்க முடியாத துன்பம் ஏற்படுது, மனம் கவலைப்படுவது, இதை இது நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றது, இவங்க இறந்துட்டார இவர் எழுந்து உட்கார்ந்தா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை செய்வது, எதுவுமே கிடையாது. என்னங்க, முடிந்தது முடிந்தது தான். முடிந்தது முடிந்தது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த முடிந்தது முடிந்தது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு வகையறாவில் நீங்க எந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வரீங்களோ அதுதான் ஒற்றை பிரச்சனை. அப்ப இறந்துட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இனிமே கொண்டு வர முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சது. 10:50க்கு இறந்துட்டார் அப்படின்னா 10:55, 11, 12, 1 நிமிடம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காலம் தான் போயிட்டு இருக்கே தவிர இனிமேல் திரும்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முடிந்தது முடிந்தது தான். ஏங்க, இந்த மாதிரி அன்பு வைத்திருவர் இறந்துட்டாரு, அதுக்காக நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? கஷ்டப்படாம இருக்க முடியுமா? அப்ப எனக்கு மனதுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னா அவர் மேல அன்பு சரியா வைக்கலன்னு கூட அர்த்தமாகுது. ரைட்டு, எல்லாமே ஓகே, கஷ்டமா தான் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா அப்படிதான் இருக்கும், இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அதை பிடித்து வைக்காமல் இருந்தா மனம் லேசாயிரும். ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எதுவுமே செய்ய முடியாது. இனிமே திரும்பலாம் பிரிந்த உயிர் உள்ளார போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைல எதெல்லாம் நம்மளால மாற்றம் செய்ய முடியாதோ அப்படிங்கிற பிரச்சனைய அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா மனதால, ஆனால் அந்த பிடித்து வைக்கிற காரணத்தினால எத்தனையோ பேர் எத்தனையோ வருடக்கணக்காக கூட அதுக்காக துன்பப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு திரும்ப திரும்ப துயரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா தொடர்ந்து நம்ம அதை பிடித்து வைக்கிற காரணத்தினாலதான். அப்படி பார்த்தோம்னா தத்துவம் பேசுறேன்னு நினைக்க வேணாம். அவங்களுடைய வினைப்பதிவு முடிஞ்சிச்சு. வினைப்பதிவு முடிக்கக்கூடிய காலகட்டம் வரை இந்த உலகத்திலே வந்தாங்க. அவங்க முடிஞ்சிச்சு, வேற வழியே கிடையாது. ஒன்று நினைக்கு வருது. ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்னுடைய மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு கேன்சர், வேற ட்ரீட்மெண்ட் எதுக்கும் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, சித்தா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவோ நான் சொன்னேன், அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க மீறி எதுவும் செய்ய முடியும், அதே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒரு நாள் திடீர்னு இறந்துட்டாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. தாங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் அவங்க சொன்னதை கேட்டு வேற முயற்சி எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு குழந்தையும் கிடையாது, ஆக ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. அந்த இறந்து ஒரு மாதம் ஆகி கூட அவங்க இந்த ரூம்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல, தாங்க முடியாத துயரம் ஏற்படுது. அப்ப இங்கேயே இருக்கிறாங்க, அவங்க பர்மனெண்டா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கலாமா? இது சரியா தவறா? இல்லைன்னா அந்த துயரத்தை எப்படி விடுபடுவது அப்படின்னு ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட அவர் கேட்கிறார். ஸ்ரீ பகவத் ஐயா சொன்ன பதில் என்னன்னா, வாழ்க்கை துணை இறந்து விட்டாருன்றா நிச்சயமா துயரம் ஏற்படதான் செய்யும். இன்னும் எத்தனையோ வருடங்களாக உடன் இருந்தவங்க, வாழ்க்கைக்கு துணையா இருந்தவங்க திடீர்னு இழப்பு ஏற்பட்டால் நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அதை ஏத்துக்கணும். என்னவென்றால் ஸ்ரீ பகவத் ஐயா அவங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்க மனைவி 2015 இறந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரின்னு மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் வலி ஏற்பட்டது. சரின்னு அந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் டெம்பரரிக்கு இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்கே சில மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து மாற்றி கொடுத்த காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க. அங்கேயே போயிருந்தா கூட பிழைத்திருக்கலாம், இறந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? ஸ்ரீ பகவத் ஐயா என்ன நினைச்சாங்களாம், அவங்க கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கல, காப்பாற்ற நினைச்சா கொடுத்தாங்க. இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு டாக்டருக்கு கையை கொடுத்து நான் வந்துட்டேன்.
அதே போல இதை ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வினைப்பதிவு முடிந்தது. அடுத்த டிராவலுக்கு என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்தந்த வினைப்பதிவு காலகட்டம் வரை இங்க இருக்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு அவங்க போறதுக்கு நாம விடணும். ஏன்னா முடிஞ்சிச்சு, அடுத்த டிராவல் போறாங்க. இந்த இந்த பிறவியில இத்தனை பேரோடு இருக்கக்கூடியது அந்த முடிந்தது. அடுத்ததுக்கு அவங்க போறாங்க. அது மாதிரி போகாம இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்றது அவங்க நம்ம தீவிரமாக நினைத்த காரணத்தினால அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஆகவே இதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே ஏத்துக்குங்க. இதான் ஒற்றை பிரச்சனை. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கோ, எது மாற்ற முடியாதோ அதெல்லாம் ஒருத்தர் ரொம்ப உயரமா இருக்காரு, அவர் ஷார்ட்டா இருக்குன்னு தோணுது. சில பேர் ஷார்ட்டா இருக்காங்க, ஹைட்டா இருக்குன்னு தோணுது. சில பேர் சிகப்பா இருக்கிறவங்க கருப்பா இருக்குன்னு விரும்பாங்க, கருப்பா இருக்கிறவங்க சிகப்பா இருக்குன்னு விரும்பாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே மாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா சில சில பேர் இதுக்கே ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்தோன்னா அடுத்த முறை வரும்போது அந்த அளவுக்கு துன்பம் ஏற்படாது. நம்ம வீட்டில் ஒரு பைக்கு அன்னைக்கு தான் புதுசாக ஒரு பைக்கு வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் இன்சூரன்ஸ் கட்டலை, இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட கட்டலை. நாளைக்கு தான் பார்க்கணும். வண்டியை நிறுத்தி அங்கே வீட்டில் நிறுத்தியாச்சு. நைட் தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு இடி மின்னல், மின்னல் இடி வண்டியை தாக்கி வண்டி போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, எரிந்து விட்டது. காலையில் எழுந்து பார்த்தா வண்டி எரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இது முடிஞ்சது இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. ஆக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பணம் சம்பாதிச்சு இந்த மாதிரி வாங்கினேனே, இது மாதிரி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏற்கனவே சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இப்போ திரும்ப சைக்கிளில் தான் போகணும். எல்லாருமே துக்கம் விசாரிப்பாங்களே, என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போ தாங்க முடியலையே, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த நிமிடமே முடிந்தது தான். அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இந்த மன பிரச்சனை என்பது நடந்து முடிந்ததை திரும்ப நினைத்து பார்த்து பார்த்து எத்தனையோ பேர் அதை ரினியூவல் பண்ணி அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்களும் சொல்லுவாங்க, உலகத்துல நிஜமாகவே ரொம்ப பேரு நிஜமான இன்பம், நேருக்கு நேர் இன்பம், நேருக்கு நேர் துன்பம் அனுபவிப்பது கிடையாது. அத்துணை பேருமே கற்பனை இன்பத்திலே இருக்கின்றார்கள், கற்பனை துன்பத்திலே இருக்கின்றார்கள். கற்பனை இன்பம்னா ஏற்கனவே நடந்து முடிந்த இன்பத்தை நினைத்து பார்த்து எப்படி இருந்தது என்று நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. இல்லை என்றால் கற்பனை நடந்து முடிந்த துன்பத்தை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சேன்னு துன்பப்படுறது. இல்லைன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி நல்லது நடந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைவது. எதிர்காலத்திலே இந்த துன்பம் நடந்து விட்டால் நாம் என்ன செய்வோம் என்று துன்பப்படுவது. அப்போ எல்லாருமே இந்த கற்பனை இன்பம், கற்பனை துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. மனதால கருத்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த கருத்தை எடுத்த காரணத்தினால கற்பனை இன்பம், கற்பனை துன்பம் நேருக்கு நேர் இப்போது அனுபவிக்கணும். இப்போது இந்த நேரத்திலே நாம அனுபவிக்கணும். என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வை அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா உணர்வு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வு உருண்டோடக்கூடிய இயல்பு படைத்தது. அந்த உணர்வு மாறக்கூடிய இயல்பு, அதனுடைய இயல்பு அதுதான். அது உருண்டோடிடும், அது மறைஞ்சிரும், தன்னை அறியாம அது மறைஞ்சு தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குதுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நிகழ்காலத்திலே இருக்குன்னா அதுக்கு முயற்சி கூட செய்ய தேவையில்லை. ஏன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த நிகழ்காலத்தை ஒன்று எதிர்காலத்துக்கு கொண்டு போயிடும். நிகழ்காலத்தை இழப்பது என்பது அது முயற்சி செய்கிற காரணத்தினால. ஆக நாம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதுவாக எதுவுமே செய்யாமல் இருந்தா மனதில் ஏற்பட்டது தானாகவே செய்ய போயிடும். அங்க நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை என்று மிக 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 சாதாரணமாக புரிந்து கொண்டால் போதுமானது. இதுவே போதும், வேற எந்த இதுவும் தேவையில்லைங்க. எதுங்க? ஒற்றை பிரச்சனையை பொறுத்தவரை புறத்துல பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி ஒண்ணுமே செய்ய தேவையில்லையான்னு புறப்பிரச்சனையை நாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, என்னுடைய தலையெழுத்து தானா சரியா போயிடும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அந்த இடத்துல முயற்சி செய்யணும். அதை நான் பிறகு பார்க்கலாம். அதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அது இரட்டை பிரச்சனைங்கிறதுல அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒற்றை பிரச்சனை மட்டும்தான். மனதுல எந்த மாதிரி பிரச்சனை அகப்பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. யாரு சொன்னாலும் கேட்கக்கூடாது. அப்ப
பிரச்சனை இருக்கிறவங்க எதுக்கா இந்த தியானத்திலே கலந்து கொள்கின்றார்கள்? ஆன்மீகத்துல எத்தனையோ விதமான அமைப்பு இருக்குதுங்க. எல்லா அமைப்பும் எதுக்காக போறாங்க அப்படின்னா, நன்றாக இன்பத்திலே திளைத்திருந்தால் யாரும் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது, மன துயரம் ஏற்படும் போது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆன்மீக அமைப்பிலே இணைகிறார்கள். 100க்கு 99% ஜாலியா வாழ்க்கை போய்கிட்டே இருந்தா எதுவுமே சட்டையே பண்ண மாட்டாங்க. அங்க துன்பம் ஏற்படும் போது தான், அந்த மனதுல பொருந்தாத உணர்வு ஏற்படும் போது தான், அந்த துன்ப உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்று ஏதேனும் ஒன்றை நாடுகின்றார்கள். ஒரே 1% நபர் மட்டுமே நான் ஞானம் அடைய வேண்டும், நான் தன்னிலை விளக்கம் பெறணும், அந்த இருநிலையை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜாயின் பண்ணவங்க 1% மட்டும்தான். மீதி 99% பேரும் பிரச்சனையின் காரணமாக தான் வந்து ஜாயின் பண்றாங்க. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சது, ஆக ஜாயின் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், உலகத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, பிரபஞ்சத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு அதுக்கு பிறகுதான் தெரியுது. அப்ப பிரச்சனை எதற்காக வந்தது? நம்முடைய நன்மைக்காக வந்தது. இந்த பிரச்சனை இல்லை என்றால் யாருக்காவது ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டிருக்குமா? ஆக பிரச்சனையே இந்த ஆன்மீகத்தில் இணைவதற்காக. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை கொடுக்கறது இயற்கை. தன்னகத்தே வாடா, என்கிட்ட வாடா, சீக்கிரமா வாடா அப்படிங்கிறது தான் பிரச்சனையை கொடுக்குது. இது தெரியாம இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு அதனோட கட்டி புரண்டுகிட்டு இருந்தா முடிகிற விஷயமா? முடியாத விஷயம். இயற்கையை எதிர்த்து போராடவே முடியாதுங்க. அது கொடுத்ததே அதுக்கு தானே. அது நம்ம மீறி ஒரு ஆற்றல் இருக்குது, அதை பற்றிலாம் சிந்தனை பண்ணுறது தானே அது கொடுக்குது. இது தெரியாம எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி கஷ்டம் வருதோ தாங்க முடியலையே. ம் ஒரு அம்மா வந்து மகரிஷி வந்து சொன்னாங்க, சுவாமிஜி என்னால் தாங்கிக்கவே முடியல, தாங்க முடியாத துயரமா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். மகரிஷி அவங்க சொன்னாங்களாம், அம்மா உங்களால தாங்கவே முடியலன்னா இப்ப என்கிட்ட வந்து சொல்லியே இருக்க முடியாது. அந்த இறைநிலையை வந்து யாராக இருந்தாலும் தாங்கக்கூடிய துன்பத்தை மட்டும்தான் கொடுப்பான். தாங்கக்கூடிய துன்பத்தை மட்டும்தான் இறை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி உங்களால் தாங்க முடியவில்லை என்றால் இயற்கை என்ன பண்ணணும்? உடலை விட்டு உயிர் பிரிச்சிரும். அப்படியே இருக்குதுன்னா உங்களை மயக்கமடைய செஞ்சிடும். அந்த துன்பத்தை எதிர்பாராத துயரத்தை கேள்விப்பட்டா என்னமோ உடனடியாக மயக்கத்தை ஏற்படுத்துறது. மயக்கம் அடைந்து அந்த மூர்ச்சையாகி அங்க ஒண்ணுமே தெரியாது. திரும்ப வந்து மயக்கம் எழுந்ததுக்கு பிறகு நினைத்து பார்த்தா துயரமா இருக்கலாம். அப்ப அந்த இயற்கை வந்து எவ்வளவு கருணை படைத்தது பாருங்க. யாருக்குமே தாங்க முடியாத துயரத்தை அது கொடுப்பதே கிடையாது. அப்ப அதை புரிந்து கொண்டோம் என்றால் அந்த துயரத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அப்போ மனதுதான் இருக்குது. மனதை வைத்திருக்கிறது தான் பொறுத்து இருக்கின்றது. இந்த மனதை புரிந்துக்காம எத்தனையோ கோடானு கோடி மக்கள் தங்களுடைய மனதை டார்ச்சர் செய்து அதுல இருந்து விடுபட முடியாம அதுக்கு ஏதேனும் ஒரு தீர்வு செய்யணும் போகும்போது, இதாவது பரவாயில்ல ஆன்மீகத்துக்கு வந்தாங்க, அதை மறக்கிறதுக்கு தவறான வழியில போயிட்டு அதுல சிக்கிக்கிட்டு அதிலிருந்து அப்ப பிரச்சனை தீர்ந்ததுக்கு பிறகு அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியாம வேற சிக்கல்ல மாட்டி, வேற பிரச்சனை மாட்டி இன்னும் ரொம்ப சிக்கல்ல வந்து போயிடுறாங்க. அதான் மனதனுடைய தன்மையே. அப்ப பிரச்சனை பார்த்தா ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. அந்த வேதனை அதை வந்து அது எப்படி சொல்றது? இந்த ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சொல்றது? அதை வந்து அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதாவது என்னுடைய வாழ்விலே அந்த அதாவது தாங்க முடியாத சோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லலாம். எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 நாள் சொல்லலாம். அதாவது ஒரு புத்தகம் நான் படித்தேன். புத்தகத்தில் வந்து பாரதியார் பாரதியார் தன்னுடைய குரு குள்ளச்சாமி அவர்கிட்ட வந்து கேட்கிறார், நின்னை எனக்கு உணர்த்த வேண்டும் குருவே, நின்னை எனக்கு உணர்த்த வேண்டும் குருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறார். அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணாரு, பாரதியார் வந்து ஒரு கொள்ளைப்பக்கம் இருக்கப்போது பின்னால போய் வந்து அப்படியே இருக்க கட்டி பிடிச்சாரு. இந்த குருவை கெட்டியா பிடிக்கிறது இதான நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு, நின்னை உணர்த்த வேண்டும் குருவேன்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நின்னை உங்களை எனக்கு உணர்த்தவில்லை என்றால் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு கெட்டியா பிடிச்சாராம். உடனே அந்த குள்ளச்சாமி அவருடைய குரு குள்ளச்சாமி என்ன பண்ணாராம்,
பக்கத்துல ஒரு பாழுங்குளத்தையும் ஆகாயத்தையும் காமிச்சிட்டு அப்படியே வந்து திமிரிட்டு ஓடி போயிட்டாராம். இந்த இடத்துல பாரதியாருக்கு ஞானம் கிடைத்தது. கிளாஸ் எடுத்துலாம் ஞானம் கிடைக்கல, எந்த முயற்சியும் செய்யல, பயிற்சியும் செய்யல. அவரு சுட்டி காமித்தார். சுட்டி காமித்த அடுத்த வினாடியே அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அது எப்படி சொல்றது? எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாதுங்க. இதை படித்தேன் உடனே எனக்கும் அது ஞாபகம் வந்தது. இதே போல வேதாத்திரி மகரிஷியிடத்திலே நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு நானும் அவரிடத்திலே மானசீகமா கேட்டேன். இது வந்து படித்தது ஒரு ஏப்ரல் மே மாதமா இருக்கலாம். அப்போது வேதாத்திரி மகரிஷிகள் அமெரிக்காவிலே இருந்தார்கள். நான் எப்போ பார்த்தாலும் அதை நினைத்து கொண்டே இருந்தேன், உச்சரித்து கொண்டே இருந்தேன். மகரிஷியும் வந்தாங்க, நவம்பர் மாதம் வந்தாங்க. மௌனத்தை ஆழியாரிலே உலக சமாதானத்திற்காக ஒரு மாதம் மௌனம் இருப்பாங்க. அந்த மௌனமும் ஏற்பட்டது. நானும் அதை வந்து அந்த மனதுக்குள்ள நினைக்கிறத வந்து இன்னும் அதிகப்படுத்தினேன். சாப்பிடும்போது, குளிக்கும்போது, டாய்லெட் இருக்கிற போது நின்னை எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு உருகி உருகி கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவரும் மௌனம் ஆரம்பித்தார். என்னால் இங்கே இருக்க முடியல, ஆபீஸ்ல வேலையே பார்க்க முடியல. கடைசி 15 நாட்கள் நானும் போய் மௌனம் இருந்தேன். போய் பெட்டி வச்சுட்டு போய் அறிவித்திருக்குள்ள போய் உட்காந்தேன். சுத்தமா தியானமே வரல. ஆக்னியும் வரல, துரியும் வரல. ஏதோ இந்த இதுதான் நம்ம தியானமே தீட்சையே எடுத்துக்கொள்ளாத மாதிரி இருக்குது. இங்க வீட்டுல தியானம் வரும், மன்றத்துல தியானம் வரும், அறிவித்திருக்குள்ள தியானம் வரும். அங்க போங்க ஒன்றுமே வரல. சரி, முதல் நாள் வந்து ரொம்ப களைப்பா இருக்குன்னு நினைச்சிட்டேன். அன்று முழுவதும் தியானமே வரல. தியானம் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா மனது தாங்க முடியாத துயரமா ஏற்படுது. இப்ப நினைத்தா கூட அதனுடைய வேவ் லென்த்துக்கு போய் என்னுடைய மனதில் அந்த அளவுக்கு துயரமான உணர்வு ஏற்படுது. சரி, தியானம் வரலன்னா பரவாயில்ல, துயரமா இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு நிம்மதியா தூங்கலாம். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்லயும் போட்டு பிசைஞ்சு எடுக்குது. நிஜமாகவே நரக வேதனை, தனியாகவே நரக வேதனை அனுபவிக்கவே தேவையில்லை. உண்மையாகவே நரக வேதனை என்பதுதான். அதை வந்து நான் வார்த்தையில சொல்லி விளக்க முடியாது. அது நம்முடைய அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம தாங்க முடியாத சோகம். தியானமும் வரமாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடியல, அவ்வளவு சோகம். 12வது நாள் 5 நாள் மௌனம் முடியுதுன்னா 12வது நாள் இரவு டிஃபன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு மரத்தோரமா கல்லுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்ப அறிவித்திருக்கோயில்ல மாடியில மகரிஷி அவங்க தங்கி இருக்கிறாங்க. அவர்கிட்ட உள்ளுணர்வாக ஒன்று வந்தது. என்ன வந்ததுன்னா, நீதானே கேட்ட, நீதானே கேட்ட, நின்னை உணர்த்த வேண்டும் குருவேன்னு என்னை கேட்ட, என்னைய உனக்கு உணர்த்தலாமான்னு பார்த்தா இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு பாலிச்சுன்னு வருதுங்க. இந்த பளிச்சுன்னு வந்தவுடனே நான் கொஞ்சம் யோசனை பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா அவ்வளோ துன்பம் அனுபவிச்சிருக்கேன் மனதின் காரணமாக. உடனே வந்து சிந்தனையே பண்ணாம அப்படியே ரிட்டர்னா ஒரு ஆன்சர் கொடுத்தேன். சுவாமிஜி, நான் வந்து உங்களை அப்புறமே வந்து பார்த்துக்கிறேன், அப்புறமே உணர்ந்துக்கிறேன், என்னைய இப்ப என்னைய விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. இது கொடுத்த உடனே அடுத்த வினாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அந்த துயரம். எதுக்கு சொல்றேன்னா, காரணமே இல்லாம வர துயரம். நாம நினைத்த காரணத்தினால. அப்போது மகரிஷி அவங்களுக்கு 80 வயது இருக்கலாம். ஏங்க, 80 வயதுல இருக்கிறவரு ஒரு ஞானம் அடையணும்னா, அவரை உணரணும்னா, ஏதோ சாதாரணமாலாம் உணர முடியுமா? அவரை உணரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி துன்ப உணர்வு அனுபவித்து தான் உணர முடியும். சாதாரணமா கொடுக்க முடியாது. இதுவரை ஞானம் அடைந்தவர்கள் யாருமே சுகபோகத்திலிருந்து ஞானம் அடைந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. அப்போ அது வரத்தான் செய்யும். பாருங்க. அப்ப எந்த மாதிரி ஒரு தீரம் தெரியுங்களா? இதுதான் சொல்லக்கூடியது. காரணமே இல்லாம அந்த ஒற்றை பிரச்சனை என்று சொல்லக்கூடியது. இதுக்கு நாம எதுவுமே செய்யவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்ப மனம்தான் காரணம். மீதி எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது வெளிப்புற பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, இந்த அகத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம சரி சரி செய்து விட்டோம் என்றால், சரி செய்யணும்னா அந்த அகத்தை பொறுத்தவரை பிரச்சனையே இருக்கக்கூடாது. அது எப்பவுமே நிர்மலமா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணும்? இதை கேட்கும்போது இனிமையா இருக்குல்ல. அங்க என்ன பண்ணு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா, எதுவுமே செய்யாம இருந்தா, அதை ஆறு போல ஓட விட்டீங்கன்னா, ஆறு போல ஓடிக்கிட்டு இருக்கிறத குறுக்கிடாமல் இருந்தோம் என்றால், சும்மா இருந்தோம் என்றால், அத்துணையும் ஓகே கொடுத்தோம் என்றால், அத்துணையும் எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், அங்கே நிர்மலமா இருக்கும்,
அது சரி செய்ய தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நாம் எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை. அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எந்த உணர்வு இருந்தாலும் சரி, ஏங்க நல்ல உணர்வு ஏற்படுது, ஒரு தெய்வீகமான உணர்வு ஏற்படுது. அப்ப நமக்கு தெய்வீகமான உணர்வு ஏற்படுதுன்னா அது அற்புதம் தானே. அதை பொறுத்தவரை தேவையில்லை. அதே போல ஒரு சாக்கடையான ஒரு உணர்வு ஏற்படுது, அருவருப்பான ஒரு உணர்வு ஏற்படுது, வெளியிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற அசிங்கமான உணர்வு ஏற்படுது. இந்த தெய்வீகமான உணர்வா இருந்தாலும் சரி, அசிங்கமான உணர்வா இருந்தாலும் சரி, மனதை பொறுத்தவரை ஒன்றுதான். மனதை பொறுத்தவரை நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லவர், கெட்டவர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இயற்கைக்கு ஒன்றுமே கிடையாது. இயற்கை எதுவுமே தெரியாது. அதற்கு மனம் கிடையாது. ஆகைய அதை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் புறத்திலே நல்லது உண்டு, கெட்டது உண்டு, நல்லவர் உண்டு, கெட்டவர் உண்டு, நல்லது செய்யணும், கெட்டது செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நியாய தர்மத்தோடு நடக்கணும், அது உண்டு. வேதாத்திரி மகர்ஷி தத்துவத்தோட உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இந்த 2 போதுமானது. யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படும் உயிருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யணும். இந்த ரெண்டே 2 தத்துவம் போனது. ஆனா அந்த தத்துவத்தை எப்படி செயல்படுத்துறது? அற்புதமான தத்துவம். எப்படி செயலை கொண்டு வருவது அப்படிங்கிறத பார்த்தோம் என்றால், மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்லை என்று முடிவு பண்ணிவிட்டோம் என்றால், ஏன்னா இதிலே 75% துன்பம் இதை அனுபவிக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு ஜீவகாந்த சக்தி 75% இதிலே வேஸ்டா போயிடுதுங்க. மீது புற வேலை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு எனர்ஜியே பத்தாது. இந்த 75% மனதை ஒன்று செய்ய தேவையில்ல, தானாவே அது சீரமைஞ்சிரும், தானாவே தூய்மையாகிரும் அப்படிங்கிற நிலையை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த எனர்ஜி அப்படியே கிடைக்கும். இந்த எனர்ஜி வைத்துட்டு வெளியில எக்கச்சக்கமான வேலைகளை பார்க்கலாம். எவ்வளவு வேலை கிடைக்குது தெரியுங்களா? கொஞ்சம் மட்டும் நீங்க பண்ண அவ்வளவு வேலைகள் கிடைக்குது. அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த உலக சமாதானத்துக்கு என்னென்ன செயல் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. அந்த வேலையை பார்க்கறதுக்கே ஆள் பத்தாது, நாள் பத்தாது, பிறவி பத்தாது. நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த சரி பண்ணக்கூடிய முயற்சியை விட்டுட்டு அதை கிடைக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி புறத்துல வேலைகள் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கே நேரம் சரியா போயிடுது. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரைட்டுங்க, நீங்களாம் பேசுறீங்க, நல்லா தான் இருக்குது. ஏதோ உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நீங்க பேசுறீங்க. ஏங்க நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க. நைட்டு சமயத்துல நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, தூக்கமே வரல. இது மாதிரி எத்தனை பேர் இரவு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த தூக்கம் வருவதற்காக மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தூக்கத்திற்காக ஏங்குறாங்க. எங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நைட்டு தூங்குறீங்க. தூங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கையில கிடையாது. எப்ப தூக்கம் வரும்னு தெரியாது. எந்த மாதிரி தூக்கம் கெடுன்னு சொல்ல முடியாது. அது நம்முடைய கையிலே கிடையாது. அப்ப தூங்கணும்னா தூங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. எப்படி அகத்தை சரி பண்றதுக்கு முயற்சி கூடாது, அதே போல தூங்குவதற்கு முயற்சி கூடாது. நைட்டு 10 மணி ஆச்சா, 9 மணியே ஆச்சா, லைட் ஆஃப் பண்ணணும், கண்ணை மூடிக்கணும். இவ்வளவுதான் வேலை. நம்ம வேலை வேற எந்த வேலையுமே கிடையாது. பல்வேறு எண்ணங்கள்லாம் ஏற்படலாம். அந்த எண்ணத்தை மேல நம்ம சவாரி செய்தோம் என்றால், இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிருக்கே என்று சவாரி செய்தோம் என்றால் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்ப தூக்கம் போயிடும். எது வேணாலும் வரட்டும், என்ன மாதிரி எண்ணங்கள் வேணாலும் வரட்டும், அதை கண்டுக்காம அப்படியே விடணும். லைட் ஆஃப் பண்ணணும், கண்ணை மூடணும், அவ்வளவுதான். வேற எந்த மாதிரி வந்தாலும் அந்த 6 போல விட்டா உடனடியா தூங்கிடலாம். இல்லை என்றால் ஏதோ நினைவுக்கு இது எப்ப நடக்குமோ, என்ன மாதிரி நடக்குமோ என்று அந்த அகத்தை பொறுத்தவரை பிரச்சனையை சரி பண்றதுக்கு முயற்சி செய்தோம் என்றால் ஜீவகாந்தெல்லாம் செலவாகி டயர்டாகி 2-3 மணி நேரம் கழித்து தன்னை அறியாமலே தூக்கம் வருங்க. அப்படிதான் தூக்கம் வருது, தானா வந்தாதான். அப்ப பொறுத்தவரை பாருங்க எவ்வளவு டைம் வேஸ்ட்ன்னு பாருங்க. அந்த தூக்கம் கெட்டதுனால எவ்வளவு வேஸ்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா தூக்கம் கெட்டதுனால, கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனை தீர்வு காணவே முடியாது. அப்ப ஏற்கனவே சொல்லி வைத்த ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லி வைத்த கவலை ஒழித்தல் பயிற்சியை சரியாக செய்தோம் என்றால் இந்த நிலை கிடைக்கும். சரியா செய்திருக்கிறோமா? ஆனா யாரு செய்யலன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது. ஆனா செய்யாதவங்க செய்யுங்க. முடிஞ்சு போயிடுச்சே. என்ன சொல்றாரு? அனுபவிச்சே தீர்க்கணுங்கிறாரு.
அந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டு அனுபவிச்சே தீரணும். இறந்துட்டாங்க, அனுபவிச்சே தீரணும், ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. முடிவெடுங்க. திரும்ப உங்களுக்கு துன்பமா தெரியாது. ஏன் கவலை ஒழித்தல் பயிற்சி செய்யல? தள்ளி போடணுங்கிறாரு. இப்போ இந்த நேரத்துக்கு இந்த சூழ்நிலையில முடியாது, தள்ளி போடணும். தள்ளி போடணும் ஒரு முடிவெடுங்க, திரும்ப அந்த கவலை வராது. சில இதை அலட்சியப்படுத்துங்க அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அதன் காரணமா அதன் மூலமாக கவலை வராது. உடனடியா தீர்க்கிறத செயல் செய்யணும். கவலைப்பட்டு இருந்தா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இந்த இடத்துல என்ன செய்யணும்னு தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சே, நெருங்கி ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாரு. 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதை பார்த்து இன்னொருத்தர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? இல்ல இந்த இறக்குறது ஒருத்தர் மயக்கம் போட்டு ஏதோ பிரச்சனை இருந்துட்டார். இதை பார்த்து நம்மளும் மயக்கம் விட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மயக்கம் போடாமல் அவருக்கு என்ன செய்யணும், எங்கே கூட்டி போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணி ஆச்சோ இப்படி ஆச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த செயலை செய்ய முடியாது. அப்போ மனதை பொறுத்தவரை அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கிறாங்க. வீணா நம்முடைய மனதை தான் போட்டு நாம் குழப்பிக்கணும். ஒரு கதை ஒன்று. ஒரு டெய்லர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் ஏதோ கடை வாடகை கூட கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஏழ்மையில் இருக்கிறாரு. வீட்லேயே துணி தைச்சிருக்கிறார். இருக்கிறது ஒரு ரூம், ஒரு கிச்சன், இவ்வளவுதான். துணி துவைச்சு துணி தைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நீ என்ன பண்ண, ஒரு பூனை வாங்கி வளர்த்துருவா, சரியாக போயிருந்தார். அவரு ஒரு பூனையை போய் வாங்கி வளர்த்தார். அந்த பூனை அந்த பக்கம் இந்தவங்க போயிட்டு ரொம்ப இடைஞ்சலாயிடுச்சு. என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி பூனை வளர்த்தேன், இப்போ என்னங்க பிரச்சனையாக இருக்கேன். சரி, இதோட ஒரு நாய் மட்டும் வாங்கி வளர்த்துரு, உன் பிரச்சனை சரியாக போயினாரு. சரி, ஒரு குட்டி நாய் வாங்கி வளர்த்தாரு. இப்போ பூனைக்கும் நாய்க்கும் சண்டை போட்டு அது கண்ணாப்பின்னு அது இன்னும் வீடெல்லாம் அசிங்கம் வச்சு இன்னும் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. திரும்பவும் நம்பிக்கையோடு முனிவிட்டு போகிறார். என்னங்க இது சொன்னீங்க, எனக்கு சரியாகலையே. என்ன பண்ணுற, ஒரு கோழி மட்டும் வாங்கி வளர்த்துரு, எல்லா பிரச்சனையும் சரியாக போகும்னு சொன்னார். திரும்ப கோழி வளர்த்தார். கோழி பூனை இருக்கிறதுக்கு இடம் பத்தல. கோழி பூனை நாய் இதெல்லாம் வச்சு அவருக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணே தெரியல. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னங்க உங்களை எப்படி நம்பினேன், எனக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னாரு. இப்போ நான் சொல்றேன் ஒன்று கேளு. என்ன பண்ணேன், அந்த பூனை நாய் கோழி மூணையும் போய் கண்காணாத இடத்துல, திரும்பி வராத இடத்துல போய் விட்டுட்டு வந்துருந்தார். அவர் போய் விட்டுட்டு வந்தார். அப்புறம் கேட்டார், ஞானி கேட்டார், முனிவர் கேட்டாரு, இப்போ எப்படி இருக்குன்னாரு. ரொம்ப நிம்மதியா இருக்குன்னாரு. அவ்வளோதான், போய் நிம்மதியா வாழ்க்கை நடத்துனாரு. என்ன, முன்ன இருந்தது தான் பாருங்க, முன்ன இருந்தது தான். மனம்தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதன் காரணமாக ஒரு பிரச்சனை இருந்தது. பிரச்சனை முடிந்ததுனால மனம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மனதில் கலக்கம் ஏற்படுது. கலக்கம் ரிலீஸ் ஆனா இன்பமா இருக்கு, இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆக பிரச்சனை என்பது பார்க்கும்போது ஒரு பெரிய கோடு போட்டால் அந்த சின்ன கோடு மறைஞ்சு போய் ஒன்றுமே இருக்காது. ஆமாம், சின்ன துன்பம் ஏற்பட்டு இருக்கும்போது, இந்த பிரச்சனை இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா சின்ன பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த பிரச்சனையை, பெரிய பிரச்சனையை தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, சின்ன பிரச்சனையும் தானாகவே சரியாக போயிடும். அப்போ எல்லாமே மனம்தான் காரணம். பிரச்சனைக்கு அத்தனையும் மனம்தான் காரணம். வேற எந்த காரணமும் கிடையவே கிடையாது. இருக்கலாம், பல்வேறு பிரச்சனை இருக்கலாம், புறத்தில் இருக்கலாம். அதெல்லாம் நம்முடைய அறிவை கொண்டு ஒரு நியாய தர்மத்தோடு எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி முயற்சி சரி பண்ணலாம். அது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது, நிச்சயமா முடியும். நம்ம அணுகுமுறையும் நம்முடைய அறிவுடைய தெளிவு, இந்த அறிவுடைய தெளிவும் ஒரு ஒரு கூர்மையும் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த அகப்பிரச்சனை, இந்த ஒற்றை பிரச்சனை என்று சொல்லக்கூடிய இதில் அதை இல்லாமல் இருந்தால் இப்போது அற்புதமாக அறிவு புத்தி கூர்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியே குழப்பாயிரும், அறிவு குழப்பாயிரும். ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்க. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அத்தனை கோடி மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நல்லா நினைச்சு பார்த்தா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னென்ன பிரச்சனை எது வேணா இருக்கட்டுங்க, ஆனா மனதில் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை, அது தாங்க முடியாதது. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நிஜமா ரொம்ப பாவங்க. நிஜமாலுமே ரொம்ப பாவம்னா என்ன, சரி அது மாதிரி அனுபவிக்கணும் இருக்குது. இந்த மாதிரி வினைப்பதிவில் முடியக்கூடிய காலத்தில் அனுபவிக்கணும் இருக்குதுன்னா, நீங்கள் அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணால் எப்படி இருக்கும்? அதை முடிச்சுக்க வேண்டியதானே, அவள் வினைப்பதிவு தீர்ந்துன்னு நினச்சிக்க வேண்டியதானே.
அவன் மகரிஷி தத்துவத்துல வந்து அது நம்பிக்கை வைக்கலாமே, ஏன் அங்க வந்து சந்தேகம் வருது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் என்ன சொல்றாங்க, மகரிஷி தவிர உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, இதே போதும், வேற எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். யார் இல்லைன்னு சொன்னாங்க? யார் இல்லைன்னு சொல்லியே அந்த 10 பேரும் சரியா ஃபாலோ பண்ணலங்கிறேன். உலகம் போது எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 10 பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்றவங்க, பிடிவாதம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலங்கிறேன். உலகத்திலேயே அப்பா குருவுன்னா அற்புதமான குரு, ரைட்டுங்க. ஏன் நீங்க ஃபாலோ பண்ணல? சொன்னது ஏன் கேட்கல? உண்மையாகவே நீங்க அவரை புகழ்ந்தீங்கன்னா, அவரை அப்படியே வந்து சரணாகதி அடைஞ்சீங்கன்னா, நிஜமா அவரு சொல்றத கேட்கணும். கவலை உறுத்தல் பயிற்சியை செய்யணும். தற்சோதனையை சிறப்பா செய்யணும். ஒழுங்கா தவத்தை பண்ணணும். பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே வந்து கிடையாது. சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷியை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இயற்கை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவோம். அவரை வேற இடத்துக்கு கொண்டு போவாருங்க. அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போவாரு. இதுலயே இந்த பிரச்சனையே கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நான் எவ்வளவு நாளா இருக்கேன், அது ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா அத்தனை கோடானு கோடி மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம கூர்ந்து பார்த்தா, அதுவும் கொஞ்சம் இணைத்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா நமக்கே தியானம் பண்ண ஆளுக்கே இந்த மாதிரி கஷ்டம்னா, இன்னும் தியானம்னா என்ன, இயற்கைனா என்ன, செயல்வழி தத்துவம்னா என்னன்னு தெரியாம ஏதோ தோணுனதான் மனது தோணுதான் செஞ்சுக்கிட்டு அது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இயற்கை விதியை மாற்ற முடியாதுல்ல. ஒரு குழந்தை இருக்கின்றது, சுடுகின்ற ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைக்கு வந்து தெரியாது தொட்டா சுடுன்னு, அதுக்காக அது சுடாம இருக்குமா? அது மாதிரி இயற்கை விதி தெரியலன்னா யார் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணாலும் அது உண்டு. அப்போ இது மாதிரி அறியாமல தான் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் தன்னுடைய மனதை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. அதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை, இறந்துட்டாங்க பிரச்சனை, அவமரியாதை பண்ணாங்க பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு எத்தனையோ பிரச்சனைலாம் இருக்குதுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அனுபவம் வந்து ஒண்ணுதான். எது? மனத்துயரம். காரணம் வேணா வேறமா இருக்கலாமே தவிர, மனத்துயரம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அந்த மனதுல வந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனதினிடத்துல இயற்கையாகவே உங்க இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே மனம் வந்து இன்ப நாட்டம் உடையது. அந்த இன்ப நாட்டமா இருக்கும். எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்கிறது என்ன? மறைமுகமான இன்ப நாட்டம். இன்ப நாட்டங்கிறது டைரக்ட். எனக்கு துன்பமே வரக்கூடாதுன்னா அப்பதான் ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம், துன்பம் வராம இருந்தா. அப்ப அது கூட இன்டைரக்டான இன்ப நாட்டமே தவிர துன்பம் வேண்டாங்கிறது எப்படி இருக்குது பாருங்க. அப்ப இயற்கையாவே இன்ப நாட்டத்தில் இருக்கிறவங்க தான் இவ்வளவு பிரச்சனையே இருக்குது. அது ஒண்ணுமே வேணாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. மன இன்பமா இருந்தாலும் பரவாயில்ல, துன்பமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால், தீர்மானம் செய்து விட்டோம் என்றால், ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், இந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இந்த ஒற்றை பிரச்சனை முடிஞ்சது. ஆயுள் முழுக்க எப்ப? இந்த ஒரே ஒரு தரம் புரிந்துகிட்டா போதும். இதை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஆக புரிஞ்சுக்கிட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து திரும்ப நினைவில் வைத்திருக்க தேவையில்லை. நீங்க தியானத்தை தத்துவத்தை நினைவில் வைத்திருக்கணும், திரும்ப ஞாபகமா செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இதை பொறுத்தவரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை புரிந்ததை நீங்க நினைவில் வைத்திருக்க தேவையில்லை. நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம். அந்த வேலை கூட கிடையாது. ஏனென்றால் அதன் காரணமாக புரிந்து கொண்ட காரணத்தினால நம்முடைய மன உணர்வுல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணுங்க. அந்த மாதிரி செய்து விட்டோம் என்றால் அது தானாவே வந்து அது விடுதலை அடைஞ்சிரும். அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப ஒரு முறை அடைந்தது அடைந்ததுதான், திரும்ப நீங்க அந்த பழைய நிலைக்கு போக முடியாது. ஏனென்றால் வேற டைமென்ஷனுக்கு வேற பரிமாணத்துக்கு போயிருங்க. ஒரு இன்ஜின் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அந்த இன்ஜின் ஒரு தண்டவாளத்துலேருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு வந்து மாறுது. இன்ஜின் மாறி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த இன்ஜின் தண்டவாளம் மாறியது தான். அந்த இன்ஜின் மாறி போய் தான் எல்லா பேட்டியும் அதுல வந்து போகுங்க. அதே போல புரிந்தது தான். அதை நினைவில் வைத்திருக்கவே தேவையில்லை. தானாகவே அந்த இடத்துல வேற டைமென்ஷனுக்கு போறதை நம்ம வந்து நன்றாக தெளிவாக ஃபீல் பண்ண முடியும். அதன் பிறகு ரிவர்ஸ் கூட ஆக முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மனம் வேற நிலையில இருக்கிறத புரியும், தெரிஞ்சுக்கலாம். இங்க எதுவுமே ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல. ரொம்ப ஜாலியா இருக்கலாங்க. அந்த மனது, அந்த நிர்மலமான மனது, இன்ப துன்பம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது. அதை நம்ம ஒண்ணும் முயற்சியே செய்யவே அந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏனென்றால் அந்த இயற்கை தான் அங்கே அடிமனமாக இருக்கின்றது. ஆகவே இயற்கையா மாறிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பாட்டுக்கு நம்முடைய கடமை செய்யலாம். வேற எதுவுமே செய்யவே தேவையில்லை.
என்று புரிந்து கொண்டால் போதும். ஒற்றை பிரச்சனையை பொறுத்தவரை அதுதான். அது என்ன மாதிரியா இருந்தாலும் சரி, எந்த காரணமா இருந்தாலும் சரி, மனதை பொறுத்து அந்த மனப்பிரச்சனை ஏற்படக்கூடாது, துயரம் ஏற்படக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த அக உலகம் என்பது இயற்கை. எப்படி இயற்கையை விவரிக்க முடியாதோ அதே போலதான் இயற்கையில சுனாமி வருது, இன்னும் மழை பெய்கின்றது. இயற்கையில் என்ன வேணாலும் நடக்கும். அதுகிட்ட போய் ஏன் எதுக்கு எப்படி நடக்குதுன்னு கேட்க முடியாது. அதே போலதான் நம்முடைய மன உணர்வுகள் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் இயற்கையை அப்படியே ஏத்துக்கிற மாதிரி நம்முடைய மன உணர்வுகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்தவித முயற்சியும் செய்யாம அப்புறப்படுத்த முயற்சி செய்யாமல் இருந்தால் போதும், மனம் அந்த நிலைக்கு போயிடும். அதாவது அக உலகம் என்பது நம்முடைய மனதுக்கு மட்டுமே சொந்தமானது. அக உலகம் என்பது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் அக உலகம் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். அக உலகம் சுதந்திரத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும். அக உலகம் எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அக உலகம் எந்த லட்சியங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த லட்சியமும் பொறுப்பும் இல்லாமல் இருந்தால்தான் மனம் சுதந்திரத்தோடு இருக்கும். அந்த மனது சுதந்திரத்தோடு இருப்பதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை. அந்த சுதந்திரத்தை கெடுக்கிறது யாருன்னா நாம தான். நாம அந்த மனதிற்கு சுதந்திரம் கொடுத்தோம் என்றால் அழகாக இனிமையாக வாழ்க்கை நடத்தலாம். நம்முடைய மனமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். உலகமே அமைதியா இருக்கும். காலையில நன்மணி சார் சொன்னார்ல, மன அமைதியான உலக அமைதியமா இருக்குன்னா உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனா பார்க்கக்கூடிய முறை, இதை கூட நான் நேருக்கு நேர் அனுபவித்தேன். கரூர் அறிவித்திருக்கோயிலில் ஒரு மாதம் மௌனம் இருக்கும்போது 1996 நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வர மௌனம் இருந்தேன். அதில் மௌன நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்வேன். அதில் ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து நைட்டு வரை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு மனதிலே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த காலை முழுவதும் நினைவிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நைட்டு 9 மணி அளவுக்கு என்னுடைய மனதில் ஒரு ஃபீலிங் இருந்தது. நிஜமாக நேருக்கு நேர் அனுபவித்தேன். அப்படியே உலகமே அமைதியாக இருக்கிற மாதிரி, அப்படியே உலக சமாதானம் வந்து விட்ட மாதிரி. உலக சமாதானம் வந்த பிறகு மகரிஷி என்ன சொன்னாங்களோ அதில் எப்படி நடக்கிற மாதிரி அப்படியே எனக்கு காட்சி கிடைத்தது. உலகமே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. உலக மக்கள் அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்முடைய மனம் அந்த மாதிரி வந்துக்கிட்ட காரணத்தினால தான். ஆகவே எல்லாத்துக்கும் தான் மனம் காரணம். ஆகவே தயவு செய்து இதை புரிந்து கொண்டு ஒற்றை பிரச்சனையை பொறுத்தவரை அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அடுத்த வாரம் இரட்டை பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஆகவே இதை புரிந்து கொண்டு எந்தவித மனவு ஏற்பட்டாலும் சரி, எப்படி கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்குதுங்க, ஆனால் தூங்கி எழுந்த உடனே திரும்ப அது கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன நீங்கள் வார்த்தையில் பயன்படுத்தினாலும் சரிங்க, அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அதை புரிந்து கொண்டாலே போதுமானது. இந்த மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த உலக சமாதானத்தை இதை பயன்படுத்தி நாம் கொண்டு வர முடியும். இல்லைன்னா லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, எப்படி நடக்குதோ நடக்கட்டும். ஓகே, இதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. எத்தனை பேர் புரிஞ்சுக்கலையேங்கிறது அதையும் கவலைப்பட தேவையில்லை. அது காலத்தால் நடக்கும் அப்படின்னு விட்டுடலாம். அப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இதுவரை 30,000 பேர் இறந்துருக்குறாங்க. 30,000 பேர் எத்தனை பேர்? சாதாரண மக்கள். எதுவுமே தெரியாது. ஏன் இவங்க இறப்பதற்கு என்ன காரணம்? இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒற்றை பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் மனது கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். இறக்க குணம் இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் புறத்தில் அப்படின்னா, அந்த தனி மனிதன் அமைதியை கொண்டு வரணும். இன்னொரு ஆளுக்கு முயற்சி பண்ணுவேன்னா, நம்ம அமைதியாக இருந்தால் தானாகவே இதுலேருந்து வரக்கூடிய ஆளை கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக இளைஞர்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் பாவம் வழிகாட்டுவதற்கு ஒரு ஒரு தலைவன் இல்லை. வேதாத்திரி மகரிஷி மாதிரி ஒருத்தர் இருந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங், இந்த மாதிரி யூடியூப்லாம் இருந்தால் இந்நேரமே எங்கேயோ போயிருக்கலாம். அப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு இப்போ நம்ம கிடைச்சிருக்குது. அந்த இளைஞர்கள்லாம் நல்வழிப்படணும். நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு
நாம் வந்து அடிக்கடி அட்வைஸ் கொண்டு இருக்கிறது தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அமைதி பெற்றதுன்னா அவங்க தானாகவே மாறுவாங்க. அவங்களெல்லாம் பர்மனண்ட்டாக வேற தீய பழக்கத்துக்கு கொண்டு போக விடாம, அவங்கள சந்தேகப்படாம, ஆனால் கண்காணித்து, முதலாவதாக நாம் புரிந்து கொண்டு, அவங்களுக்கும் புரிய வைத்து, ஆக மனது எதுவுமே செய்ய தேவையில்லை. உணர்வை வந்து புறத்துல தான் செய்யணும், அகத்துல ஒண்ணும் செய்ய தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த இளமையிலேயே அற்புதமா அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. அவங்க இன்னும் 1000 பேருக்கு உதவி செய்து மாற்றத்தை எடுத்துக்க முடியும். ஆகவே, அந்த போதையில்லாத தமிழகத்தை நாம வந்து உருவாக்கணும். இது மேடை பேச்சு இல்லாம, வெட்டி பேச்சு இல்லாம, அப்படியே நம்மாலான உதவியை நாம வந்து செய்யணும். அடிக்கடி இது நினைக்குது. ஏன்னா, எத்தனையோ பேர் வந்து நினைத்திருப்பாங்க. அதுதான் ஒரு ஆளை வந்து பயன்படுத்தி நடக்குது. ஆக, அதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது என்று விட்டுடலாம். அகத்தை பொறுத்தவரை விட்டுடலாம். புறத்தை பொறுத்தவரை ஏதேனும் எப்படியாவது ஏதேனும் நம்ம வந்து அதுக்கு உண்டான முயற்சியை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.